திருவள்ளுவர் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு 4 வாக்குறுதிகளை அளித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். முதலமைச்சரினுடைய இந்த திருவள்ளுவர் தின வாழ்த்து மற்றும் வாக்குறுதிகள் தொடர்பான விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வான்புகழ் வள்ளுவரை போற்றும் இந்த திருவள்ளுவர் நாளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் 4 முக்கிய வாக்குறுதிகளை அளிக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் சமூக அநீதி மற்றும் மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடும் துணிச்சல், அதே போல வறியோர் எளியோர் வாழ்வுயர மனிதநேய திட்டங்கள், இளைய சமூகத்தின் அறிவாற்றலை வளர்க்கும் முன்னெடுப்புகள், தொழில் வளர்ச்சிக்கும் மகளிர் மேம்பாட்டிற்கும் ஊக்குவிக்கக்கூடிய ஆக்கப்பணிகள், இவை 4ம் தமிழ்நாட்டில் தொடரும் என்பது இந்த திருவள்ளுவர் தினத்தில் உங்களுக்கு நான் தரும் வாக்குறுதி என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வெல்வோம் ஒன்றாக என்றும் இந்த திருவள்ளுவர் நாளிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திருவள்ளுவர் நாள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய நிலையிலே திருக்குறளை கொடுத்து வான்புகழ் கொண்ட வள்ளுவரை நினைத்து பலரும் போற்றக்கூடிய நாளிலே தமிழக முதலமைச்சர் இந்த 4 வாக்குறுதிகளை தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இது தவிர ஒரு திருக்குறளையும் குறிப்பிட்டு அவர் இந்த 4 வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருக்கிறார். அஞ்சாமை ஈகை அறிவுக்கும் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கியல்பு என்ற அந்த திருக்குறளை குறிப்பிட்டு அவர் இந்த அஞ்சாமை, மனிதநேயம், அறிவாற்றல், ஊக்கமளித்தல், வள்ளுவன் சொன்ன இவை 4ம் நமது ஆட்சியின் அடிநாதம் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.